1 second. ஹலோ அம்மு, எங்க இருக்க? ஏன் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ரோட்ல வண்டி போற சத்தம்லாம் கேக்குது. அது டீ சாப்பிட்றதுக்காக கடைக்கு வந்தேன். நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? டீ சாப்பிடுறதுக்கு தனியா வந்தியா? கூட யாராவது இருக்காங்களா? நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஏன் கேட்குற? அம்மு அம்மு, currently switched off. Please try again later. என்னாச்சு சார்? அது ஒன்றும் இல்லை, அம்மு பேசிகிட்டே இருந்தா லைன் கட் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லை போல இருக்கு. ஓ, டீ குடிக்க வந்த தனியா தான் வந்தேன்னு ஏன் போய் சொன்னீங்க? வேற வழி? அம்முக்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமா? உங்க கூட இருக்கேன்னு சொன்னா அவ்வளவுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். பூஜா, அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. ரிஷி வாங்க. என்ன நீங்க 2 பேரும் ஒண்ணா வரீங்க? ஆபீஸ் கார்ல வந்துட்டு இருந்தேன், வர வழியில பூஜாவை பார்த்தேன், அதான் டிராப் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். பூஜா, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ரிஷி உட்காருங்க. நில்லு பூஜா. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு முடியலையா? ஏய், ஏன் அழற? என்னம்மா நடந்துச்சு? இவ ஏன் அழறா ரிஷி? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வர்ற வழியில பிரச்சனை ஆயிடுச்சுங்க. உங்க கிளாஸ்ல தினேஷ்னு யாராவது இருக்காங்களா? ஆமா, இந்த வருஷம் தான் புதுசா சேர்ந்திருக்கான். அவன் பூஜா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இவங்க அதை ஏத்துக்க முடியாம மறுத்திருக்காங்க. இன்னைக்கு அது விஷயமா அவனுக்கும் பூஜாவுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. கோவத்துல இவங்க கையை பிடிச்சி இழுத்து அவன் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டான். நல்ல வேலை அந்த பக்கம் வந்ததால பூஜாவை மீட்டுட்டு வர முடிஞ்சது. இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. பூஜா, ரிஷி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம். இத பத்தியெல்லாம் நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மறைக்கணும்னு நினைக்கல மேடம். எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நானே அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் இவ்வளவு சீப்பா நடந்து பண்ண நான் நினைக்கவே இல்லை மேடம். அழாத. இந்த காலத்து பசங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. அவங்க உடம்பு மட்டும்தான் மனுஷனா இருக்கு, மனசும் புத்தியும் மிருகமா மாறிடுச்சு. ஒரு பொண்ணு காதல ஏத்துக்கலனா அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பக்குவம் யாருக்குமே இல்ல. அது அவமானம் நினைச்சு காதலிச்சவளையே கழுத்து அறுத்து கொன்னுடுறானுங்க, இல்ல ஆசிட் அடிச்சு வாழ்க்கையே நாசமாக்கிடுறானுங்க. அவங்க காதல் உண்மைனா இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? இத பத்தியெல்லாம் நாம ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் இல்லைங்க. பூஜாவோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறோம் அதை பத்தி யோசிங்க. அந்த தினேஷ் இதோட அடங்கிடுவான்னு எனக்கு தோணல. பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியறான். அந்த திமிரும் ஆணவமும் அவனை சும்மா இருக்க விடாது. இமீடியட்டா மேனேஜ்மெண்ட்ல பேசி அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. காலேஜை விட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணாதான் பூஜாவுக்கு நல்லது. வேண்டாம் மேடம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ். ஏமா அப்படி சொல்ற? அந்த ராஸ்கல் நம்ம காலேஜ்ல இருந்தா உனக்கு தாமா பிரச்சனை. அவனை காலேஜை விட்டு அனுப்புனாதான் நிம்மதியா நீ இருக்க முடியும். காலேஜை விட்டு அனுப்புனாலும் அவன் என்ன வெளியே தொந்தரவு பண்ண மாட்டான்னு என்ன மேடம் நிச்சயம்? இனிமே நீ காலேஜுக்கு தனியா போக வேணாமா? என் கூடவே காலேஜுக்கு வா, என் கூடவே திரும்பி வந்துரு. அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல மேடம். எல்லா நேரத்திலும் நீங்க என் கூடவே இருக்கிறது கஷ்டம் இல்லையா? சரிம்மா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அவனை அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா? இதுக்கப்புறமும்
அவனை ஒன்னும் பண்ணலனா அவனுக்கு இன்னும் தைரியம் ஆயிடுமா? அவன் திரும்ப திரும்ப உனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ இப்ப ஏன் பாதுகாப்புல இருக்க? அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு என்னதான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அத கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. எனக்கு புரியுது மேடம். ஆனா அவன் மேல இப்ப நம்ம ஆக்ஷன் எடுத்தா அவனோட கோவமும் பழி வாங்குற வெறியும் இன்னும் அதிகமாயிடும். உள்ள இருந்து கொடுக்கற டார்ச்சரை விட வெளிய இருந்து அவன் கொடுக்கற டார்ச்சர் இன்னும் மோசமா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா எல்லாரும் அத பத்தியே பேசுவாங்க. என்ன பாக்குறவங்க எல்லாம் அத பத்தியே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டென்ஷன்லயே என்னால படிக்க முடியாம போயிடும் மேடம். அது மட்டும் இல்லாம ஜான்சி மேடமுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீங்க என்ன ஒழுங்கா பாத்துக்கலன்னு அம்மா வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. அதனால உங்களுக்கும் நிம்மதி இல்லாம போயிடும். இதெல்லாம் யோசிச்சுதான் இப்ப அவனை ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். என்ன இனிமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நானும் சாரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். திரும்பவும் அவன் என்கிட்ட வந்து ஏதாவது வம்பு பண்ணானா அப்ப பாத்துக்கலாம் மேடம். அது வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இது ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாம் ப்ளீஸ். ஓகேமா, நீ சொல்றதுல இருக்கிற நியாயத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இதுதான் அவனுக்கு கொடுக்கற கடைசி சான்ஸ். ஆனா இன்னொரு தடவை அவன்கிட்ட பிரச்சனை பண்ணானா நான் அவனை சும்மா விட மாட்டேன். ரிஷி உட்காருங்க, நான் வரேன். இல்லைங்க, கம்பெனி வண்டி வெயிட் பண்ணுது, நான் கிளம்புறேன். சரி, போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. எதுக்குங்க? கூட்டிட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன். சரிங்க, டேக் கேர் பூஜா. டேய், கட் பண்றாங்கடா. திரும்பவும் ட்ரை பண்றா. டேய், மறுபடியும் கட் பண்றாங்கடா. ட்ரை பண்றா. ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. வாட்ஸ்அப்ல இருக்கல்ல, அது எதுக்கு உனக்கு? ஓ அப்ப இருக்க, ஆன் பண்ணு. ஹே, உன் பிரச்சனை என்ன? யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணிருக்க? அம்மு மேடம், உங்க வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல போட்டோ அனுப்புறேன். உங்க புருஷனோட லீலைகளை நல்லா பாருங்க. ஹலோ,
again later. This number is currently switched off. Please try again later. எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சதா? ஆயிட்டு இருக்குக்கா. ஷண்பகா, ஷண்பகா, அம்மா எல்லாம் ஆயிடுச்சா? எல்லாம் சமையல் நீங்க சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேமா. வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? உனக்கு திருப்தி தானே? போய் எல்லாத்தையும் பவுல்ல போட்டு எடுத்துட்டு வா. எல்லாம் ரெடியா வை. கீர்த்தனா, அக்கா ரவி கேக் எடுத்துட்டு எத்தனை மணிக்கு வராரு? 6 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. 6 மணிக்கா? 5:30 மணிக்கு வர சொல்லுமா? சரிக்கா, ஃபோன் பண்றேன். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். பூஜா மேம் வா. மேம் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி. என்னது? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சொல்லு கீர்த்தனா, என்ன சொன்னாரு? அக்கா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சரி, வெரி குட். எல்லா வேலையும் முடிய போகுது. ஃபங்க்ஷனோட ஹீரோ ஹீரோயினை இன்னும் காணுமே. யாரு? ரிஷியா மூவின்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க தானே ஹீரோ ஹீரோயின் இந்த ஃபங்க்ஷனுக்கு. கரெக்டா ரிஷியே ஃபோன் பண்ணிட்டாரு பாரு. ரிஷி, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை கூப்பிடலான்னு ஃபோன் எடுத்தேன், நீங்களே கூப்பிடுறீங்க. ஆமா, நீங்க இன்னும் கிளம்பலையா? இன்னும் இல்லைங்க. எதுக்காக இங்க வர சொன்னீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டுட்டு இங்க கிளம்பி வாங்க. மிச்சத்தை இங்க வந்த பிறகு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க ப்ளீஸ். நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன சர்ப்ரைஸ்? இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணிருக்கணும். எப்படி நீங்க 2 பேரும் மறந்தீங்கன்னு தெரியல. சரி, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அப்பதானே நாங்க கொடுக்கற சர்ப்ரைஸ்ல ஒரு த்ரில் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல. அது சரி, அம்மா அங்க வந்துட்டாளா? இல்ல, அவ வீட்ல இல்லையா? வீட்ல இல்லையே. எங்க போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. காலையிலேயே அவகிட்ட சொல்லிட்டேன், இங்கதான் வந்துட்டு இருப்பா. நீங்களும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஹலோ, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த நாள் வரும். எத்தனையோ விசேஷம் இருந்தாலும் இது உங்க 2 பேருக்குமே ஸ்பெஷல். இதுக்கு மேல எதையுமே சொல்ல முடியாது. வீட்டுக்கு வாங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஐயோ, ஆனிவர்சரி கூடவா மறந்து போகும்? நல்ல பசங்க. ஹலோ, வீட்ல யாருங்க? ஹலோ, வீட்ல யாரும் இல்ல? ஹலோ, யாருமா நீ? பூஜா வீடு தானே? ஆமா, நீ யாரு? கீழே வாங்க. நீங்க தான் பூஜாவோட அம்மாவா? ஆமா. நீ யாருன்னு கேட்டனே, அதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்ல. எனக்கு டவுட்டாவே இருக்கு. பூஜாவ நிஜமாவே நீங்க தான் பெத்தீங்களா, இல்ல குப்பை தொட்டில தூக்கிட்டு வந்தீங்களா? ஏய், யாரு நீ? என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஒழுங்கா பொண்ணு வளர்க்க தெரியாத உங்ககிட்டலாம் இந்த அளவுக்கு நாகரிகமா பேசுறதே ரொம்ப அதிகம். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ யாருன்னு சொல்றியா, இல்ல உன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? என்ன வெளியே தள்ளுறது இருக்கட்டுங்க. உங்க பொண்ண என் அக்கா வீட்ல இருந்து இப்பவே கூட்டிட்டு போயிடுங்க. இல்லனா நான் அவளை அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடும். ஓ, நீ அந்த ஒழுக்கம் கெட்ட மாதவியோட தங்கச்சியா? ஹலோ, பெத்த பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியல, எங்க அக்கா ஒழுக்கத்தை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. பூஜா ஏன் பொண்ணு. நல்ல பழக்கம் எல்லாமே அவளுக்கு சொல்லி கொடுத்துதான் நான் அவளை வளர்த்திருக்கேன். கிழிச்சிங்க. நீங்க சொல்லி கொடுத்த லட்சணம் என்னன்னு அவ அடிக்கிற கூத்த பார்த்தாலே தெரியுதே. காலேஜுக்கு போனோமா படிச்சோமான்னு இல்லாம எவன் கூட ஊர் சுத்தலான்னு அவ அலைஞ்சிட்டு இருக்கா. இதான் நீங்க சொல்லி கொடுத்த லட்சணமா? வார்த்தையை அளந்து பேசு. படிப்பை தவிர என் பொண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாது. பசங்களோட சுத்துறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாமா, பசங்களோட சுத்துறது பிடிக்காதுதான். ஆனா இன்னொருத்தி புருஷன் கூட சுத்துறது தான் ரொம்ப பிடிக்கும். போது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணை பத்தி பேசின மரியாதை கெட்டுடும். உங்க பொண்ணை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே. என் புருஷனை என் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாளே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும்.
பூஜாவை நாங்க இருக்க வேணான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ தான் கேக்கல. உனக்கு அவ அங்க இருக்கிறது பிடிக்கலன்னா அவளை எப்படியாவது இங்க அனுப்பி விட்டுடு. அதுக்காக அவ மேல இப்படி அபாண்டமா பழி போடாத. ஹலோ, நான் ஒண்ணு அபாண்டமா பேசலங்க, ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த போட்டோஸ்லாம் பாருங்க. உங்க பொண்ணு பக்கத்துல உட்காந்து வழிஞ்சிட்டு இருக்கானே, அவன் தான் என் ஹஸ்பண்ட் ரேஷி. இந்த போட்டோ வச்சு மட்டும் நான் பேசலங்க. அவங்க 2 பேரும் கார்ல ஒன்னா சுத்துறத, யாரும் இல்லாத நேரத்துல சிரிச்சு சிரிச்சு பேசுறத நானே பாத்திருக்கேன். பூஜாவை கூப்பிட்டு நீ இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்கேன். அதையும் மீறி அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது புரியாம அக்காவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ்ளோ நாளா மும்பைல நானும் ரிஷியும் நிம்மதியா இருந்தோம். சண்டை பிரச்சனை வந்தாலும் நாங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஆனா பூஜாவை பார்த்ததுல இருந்து அவன் மாறிட்டான். என்ன அவனுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பூஜா பூஜான்னு அவ பெரிய மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவ ரிலேஷன்ஷிப்பை விட முடியாம தான் அவன் மும்பைல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்திருக்கான். இப்போ அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஆபீஸ் போற சாக்குல அவனும், காலேஜுக்கு போற சாக்குல இவளும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா என் வாழ்க்கையை தொலைச்சிருவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த போட்டோவை பார்த்ததுமே நேரா அக்கா வீட்டுக்கு போய் அவளை அடிச்சு துரத்திருப்பேன். ஆனா எங்க அக்கா முன்னாடி அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க வந்து அக்கா கிட்ட பேசி பூஜாவை கூட்டிட்டு போயிடுங்க. அவ வரமாட்டேன்னு அடம் பிடிப்பா. அக்காவும் அவளை அனுப்ப மாட்டேன்னு பிடிவாதமா இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பூஜா அங்க இருக்க கூடாது. அவ வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அது மட்டும் நடக்கல, உங்க பொண்ணை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன யோசிக்கிறீங்க? பெத்தவங்கங்கிற பொறுப்பும் உங்க பொண்ணு மேல அக்கறையும் இருந்தா நான் சொல்றத செய்யுங்க. முடியாதுன்னா இப்பவே சொல்லிடுங்க. என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என் பொண்ணை இப்படி பண்ணிட்டியேன்னு என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் நில்லு. நானும் உன் கூட வரேன்.